ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 21ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையிலேருந்து திங்கட்கிழமை வரைக்குமான பொது பலன்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். முதல்ல இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ரிஷபராசியில் கோச்சாரத்தில் சுக்கிரன் இருக்கார், குரு மிதுனத்தில் இருக்கார். கடகராசியில் சூரியன் புதன், சிம்மராசியில் செவ்வாய் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் கோச்சாரத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல கேது பகவானோட இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னாலே ஒன்று தெய்வம், தெய்வ அனுகூலம், அல்லது நீங்கள் இந்த வாரம் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தபடியாக இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய வேலைக்குரிய கிரகம் புதன், அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் அப்படின்னாலே விருப்பமற்ற அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் இந்த வாரத்தில் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா வேலை திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது. இந்த வேலையை பார்க்கலாமா, ஏன் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள், சிந்தனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் இந்த வாரம் இருக்குது. அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் அதை ரசித்து பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எல்லாத்துலேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாரோடையும் கோஆப்ரேட் பண்ணுங்கள், மற்றவங்களோடையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு உடம்பில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நோய் இருக்குது, குறிப்பாக பிபி இருக்கிறவங்க, அப்டமனில் பிரச்சனை இருக்கிறவங்க, பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக ஹெல்த் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுங்கள். இதுவும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். மணி ரொட்டேஷன் இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, கையில் மணி பணம் இருந்தால் கூட உங்களுக்கு தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்குது. பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் கைக்கு வர்றதில் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய தடைகள். ஸோ அதனால் பிஸ்னஸ்லேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுலேயும் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறையவே இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பைரவரையும் சனி பகவானையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், பிஸ்னஸும் ஜாபும் நல்லா இருக்கும். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க, அண்டர் எஜுகேஷன் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் எஜுகேஷன் பரவாயில்ல. நீங்கள் இந்த காலங்களில் எந்த காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போன உறவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வாரத்தில் இருக்குது. உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இந்த வாரம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். எதிர்பாராத நட்பு வட்டாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க, ஏதாவது காரியம் நடக்குமா நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திக்கிங்க. எதிர்பாராத பயணங்கள் இருக்குது, அல்லது பயணம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த வாய்ப்பை நீங்கள் இந்த வாரம் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கீங்க, அல்லது பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல வருமானம், உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல லாபம், ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் வீட்டில் குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம்
இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு பெருசாக ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. ஒருவேளை அந்த கடன் கிடைச்சாலும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குகிறோமோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இந்த வாரம் சுமார். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது? நார்மலாக தான் இருக்குது. அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் இந்த வேலையை நீங்கள் கவனமாக பாருங்கள். இதுவும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் எதிர்பாராத நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்பு அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம் இது அத்தனை இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் விநாயகரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பெயர்ச்சியின் மூலமாக வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. மணி ரொட்டேஷனுங்கிறது ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு பெண்களால் தேவையற்ற செலவினங்கள், அது அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இது இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா சுமாராக தான் இருக்குது. அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். அவசியம் இருந்தாலே ட்ராவல் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குது. உறவுகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. அல்லது உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. ரொம்ப நாளாக இது ஆடி மாதம் ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாளாக யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை, என்னுடைய சொத்துக்கள் செயலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறவங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன், ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒருவேளை வேலையில் யாரெல்லாம் மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்களோ அல்லது ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க அல்லது ரோல் சேஞ்சஸை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வாரம் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் அவசியம் இருந்தாலும் லோன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஸோ உங்களோட பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பிஸ்னஸ் எப்படி இருக்குது? பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது இந்த வாரம். ஸோ நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் அதெல்லாமே கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்கோ அதை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியிலே சூரியன் புதன் இருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. பேச்சை குறைங்க. பேச்சில் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். பேச்சின் மூலமாக நீங்கள் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பார்க்காத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரத்தில் உண்டு. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு அல்லது எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு, வெளிப்படுத்துவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் நற்பலன்கள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறவங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள்
உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன். உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்தி எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்கு உங்களுக்கு சேல்ஸ் இருக்குது. அதற்கு தந்த லாபம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதே கடகராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஏதாவது லோன் வாங்கி பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி, இது ஆடி மாதமாக இருந்தாலும் வாங்குறதுக்கான வாய்ப்பு, அல்லது நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான சூழ்நிலைகள், அல்லது வெஹிக்கிள்ஸ் அதாவது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸின் மூலமாக அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு, அல்லது ஏதாவது கவர்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப் அமைவதற்கு இதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பெரிய லெவலில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணணும். அதே சமயத்தில் காளியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலே செவ்வாய் கேது இருக்கிறாங்க. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அஃபேர் இருக்கோ, லவ் அஃபேர் இருக்கோ, ஒரு பக்கம் லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் லவ்வில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் அல்லது முன்னேற்றம் அல்லது மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம், இது அத்தனையுமே உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்பு, வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் நம்ம உழைக்க மற்றவங்க பேர் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள் இருந்தால் பொறுமையாக இருங்க. இந்த வாரமும் கிரக நிலைகள் உங்களுக்கு வேலையில் ஃபேவரபுளாக இல்லை. ஸோ அதனால் ரொம்ப பொறுமை, நிதானமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, தடை இருக்குது. ஒருவேளை லோன் கிடைச்சாலும் என்ன பர்பஸ்க்காக வாங்குகிறோமோ அதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுமான்னா சுமாரான பலன். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள், அதை விட்டு விலகி இருக்க வேண்டிய காலங்கள், இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் சுமார், யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ சுமாராக இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் யாருடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள், அது பார்ட்னர் பெரிய லெவலில் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு, இது மாதிரியான சூழ்நிலைகள், சுச்சுவேஷன் தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய நிதி நிலைமைகள், பொருளாதார சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, வருமானங்கள் இருக்குது, அதற்கு தந்த செலவுகள் ஜாஸ்தி இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நார்மலாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது செய்தியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடும், குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு தரிசனமும் பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தியாகாமல் இருந்தால் இந்த வாரம் அது பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் மெயினாக உங்களுடைய லவ் அஃபேர் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு பக்கம் உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், அதில் நிறைய ஸ்ட்ரகிள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, போத்தார் சைடு ரெண்டுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலே தள்ளி போயிட்டுருக்கோ அவங்களுக்கு இந்த ஆடி மாதமாக இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது காரியங்கள் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் அது விஷயத்தில் கவனித்து செயல்படுங்க.
ஒருவேளை உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் உறவுகளால் தேவையற்ற பிரச்சனைகள் அல்லது மன வருத்தங்கள் வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், நல்லா இருக்குது. அதே அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேட் போத் ஆர் சைடு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல ஒரு சேல்ஸ் லாபத்தை வருமானத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் விவசாயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஓரளவுக்கு லாபம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சனி 7ல் இருக்கிறாரு. உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வேலையெல்லாம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரையெல்லாம் பெருசாக வேலையெல்லாம் ஜாப்லாம் நம்பி இருக்கீங்களோ உங்களுடைய சுப்பீரியராக இருந்தாலும் சரி, கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் அவங்க மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பிஸ்னஸ் நார்மலாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக நஷ்டம் ஒன்றும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக முருகப்பெருமானையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 8ல் இருக்கார். பட் அவர் வாங்கின நட்சத்திர சாரம் நல்லா இருக்கிறதுனால ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த வாரம் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்க விடும் கிரகம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 8ல் இருக்கார். நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், மன வருத்தங்கள் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஒரு காரியத்தை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய உறவுகளால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கலாமான்னு நினைக்கிறேன், விழுகுமா அப்படிங்கிறவங்க அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த வாரம் இருக்குது. பட் ஒர்க் அவுட் ஆகுமானா நார்மலாக தான் இருக்குது. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஆக்டிவாக இருங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி. ஸோ எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அது அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பில் இருக்குது. அதெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா குரு பார்க்கறது நல்லது. பட் அதே சமயத்தில் சனி பார்க்குறது எந்த விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க இந்த வாரம். ஸோ எது முதல்ல செய்யணும், எது ரெண்டாவது செய்யணுமா நீங்கள் வேகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுங்க. அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு குருவோட இருக்கிறது. நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ஸ்போர்ட்ஸில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம். யாரெல்லாம் உடல் ஆரோக்கியத்தின் காரணமாக சர்ஜரி பண்ணணுங்கிறவங்க இந்த வாரம் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருக்குது, லோன் இருக்குங்கிறவங்க, நான் பெருசாக இஎம்ஐ கட்டுறேங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்குது அங்கே பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் விநாயகரை முழுமையாக தரிசனம் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்தஸ்தோ புகழோ ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்தை சனி குரு பார்க்குறது ஏதோ ஒரு விதத்தில் எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது பணம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, வராமல் இருக்குது, பெண்டிங் இருக்குது, எப்போ வரும் தெரியலங்கிறவங்களுக்கு அந்த பணங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு. குறிப்பாக ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, அரியர்ஸ் பணம் வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்டு வரல, அல்லது வெளியில் கொடுத்த வட்டி பணம் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த பணங்கள்
கொஞ்சமாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் காதல் விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ குழந்தைகளால் பெருசாக நன்மையை எதிர்பார்க்கறதுக்கான வாரமாக இது இல்லை. குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் அல்லது அவர்களால் பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்கான கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேங்கிறதுக்காக நீங்கள் பண்ணணும் மூவ் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அதே விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை. உங்களுடைய கொலீக்ஸ் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த வாரம் இருப்பாங்க. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியை உங்களுடைய ராசிநாதன் குரு பார்க்குறது உங்களுக்கு இந்த வாரத்தில் இயற்கையிலே தெய்வ அனுகூலம் என்பது இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியை சனியும் பார்க்குறாரு. அப்படி சனி பகவான் பார்க்கக்கூடிய காலங்களில் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். எந்த வேலையாக இருந்தாலும் தள்ளி போடாதீங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார், அவர் குருவுடைய இருக்கிறனால நேரம் இருக்கும்போதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகணுமோ அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகுங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த வாரம் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் பெரிய லெவலில் நீங்கள் ஃபீல்டில் நிற்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் இருக்குது. அதனால் அந்த எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார், சனி பார்க்குறார், ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக இருக்கும். யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் வேலை தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், ஏதாவது செலக்ட் ஆவானா அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது இன்டர்வியூவில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் சுமார். பட் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா பரவாயில்லாமல் உங்களுடைய வேலையில் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் வேலையில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நல்லது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட்டபுளாக இல்லை. ஏன்னா உங்களுடைய லாபம் அடுத்தவங்களுக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த வாரத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி இருக்குது, பட் கையில் வருமானா பெருசாக ஒன்றும் இல்லை. யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் லோன் இருக்கோ, கடன் இருக்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. அதே உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறது, ஏதாவது ஒரு ஜாப் வேலை இருக்கும். பட் இந்த வாரத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கும் அவரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, சிவன் கோயிலுக்கும் அடிக்கடி போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ண அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் இருக்குது. ஏதாவது இந்த வாரம் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி லேட் ஆகிட்டுருக்கு, கடன் கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. ஒருவேளை என்ன காரணத்துக்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ, கடன் வாங்குறீங்களோ, அந்த காரியங்கள் அத்தனையுமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு.
அதில் உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது, ராகுவோட இருக்கிறது. யாருக்கெல்லாம் உடம்புல கட்டி இருக்குது, கேன்சர் இருக்குது, ஸ்கின் டிசீஸ் இருக்குது, அலர்ஜி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை பாருங்கள். ஸோ அது இல்லாமல் எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு வருமானங்கள் பெரிய லெவலில் உண்டு. செலவுகள் அதை காட்ட 2 மடங்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான சூழ்நிலைகள், நீங்கள் எடுத்த காரியங்கள் நற்பலன்களாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. சனி அப்படின்னாலே காலதாமதம்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம். அதுக்கு இடம் கொடுக்காமல் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வேகமாக மூவ் ஆகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. பிஸ்னஸில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்லாமல் இருக்குது. யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனோ எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ, ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கும். ஆக வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. பட் இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக அம்பாளையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன், புதன் இந்த வாரம் இருக்காங்க. இதெல்லாமே ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அப்படி ஒருவேளை அந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க அல்லது வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ உங்கள் வேலையில் நீங்கள் இந்த வாரத்தில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் சுமாராக தான் இருக்குது. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுடைய பிஸ்னஸ் இல்லாமல் உங்களுக்கு பிஸ்னஸ் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு, லாபம் நார்மலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. உங்களுக்கு இந்த வாரத்தில் நம்முடைய ஜாதி, மதம், இன, மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் அல்லது அஃபேர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி அதில் நிறைய பிரேக் இருந்து தடை இருந்தாலும் தடைகள் நிவர்த்தியாகி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு, சனி பார்க்குறது உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்கன்னா அவர்களாலும் வாழ்க்கையில் ஏற்றம், அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அதற்கான சோர்ஸஸ், அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான சந்தர்ப்பம் இறை அருளால் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேற்றம், ஏற்றம், புகழ், அந்தஸ்து இதுவும் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பழைய பொருட்களை ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக ஏதாவது வெஹிக்கிள்ஸோ, வீட்டு உபயோகப் பொருட்களோ வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. அது இல்லாமல் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. ப்ரொடக்ஷன் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இது அத்தனையுமே இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ இந்த வாரம் அது கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாளுடைய வழிபாடும் விநாயகருடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம். மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் அம்மாவுடைய இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் அல்லது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக வேலை இருக்குது. ஏன்னா உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய், கேது இருக்காங்க. பட் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் செவ்வாய் உங்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார்.
யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது நீங்கள் பெரிய லெவலில் ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கனாலும் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஆனால் பெரிய லெவலில் ஒரு இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் நான் இது வரைக்கும் ஒரு நல்ல வேலையாட்களை தேடிட்டு இருந்தேன், அமையலை, எப்போ அமைவாங்க தெரியலைங்கிறவங்களுக்கு ஆண் பெண் வேலையாட்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது கடந்த காலங்களில் கடன் கேட்டிருக்கீங்க, இது வரைக்கும் கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்கு, லேட் ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமாக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக என்ன நோக்கத்துக்காக என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸில் பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் இல்லை. ஏன்னா உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஏதாவது பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருப்பதற்கான சூழ்நிலைகள், எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது பெரிய லெவலில் ட்ரேடிங், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது ஆடி மாதமாக இருந்தாலும் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முக்கியம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் இந்த வாரம் பரவாயில்லை. ஸோ இந்த வாரம் துர்க்கையும் விநாயகரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.